ஜல்லிக்கட்டுக்கான தடை இந்த ஆண்டு நிச்சயமாக விலகும் என்ற எதிர்பார்ப்பு காளைகளை வளர்ப்பவர்களிடையே காணப்படுகிறது. இதன் காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக தங்களது காளைகளை தீவிரமாக தயார்படுத்தி வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன திருச்சி மாவட்டத்தில் மொத்தமாக 150 இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வந்தது. ஜல்லிக்கட்டுக்கு தடை உள்ள போதிலும் திருச்சியில் தற்பொழுது 2500க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு முறைப்படி திரும்பி சுப்ரீம் கோர்ட்டில் வேடிக்கை நடத்துறதுக்கு அனுமதி வாங்கி தந்துடுவாங்கிற நம்பிக்கையில் நாங்கள் அதை தொய்வு விடாமல் ஜல்லிக்கட்டு காளைக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கணுமோ, என்னென்ன அதுக்கு முறையாக என்ன செய்யணுமோ அது மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு பயிற்சியில் இப்போ குளிர் சீசன் வருதுங்களா, இனிமேல் அந்த டெம்பரேச்சருக்காண்டி நம்ம தீனியை மாற்றி கொடுக்கணும். வெயிலில் போடணும். காலையில் ஒரு 6 to 10 வரல வெயிலில் போடுவோம். அதுக்கப்புறம் நீச்சலில் விடுவோம். ஜல்லிக்கட்டு போட்டியில் தங்களது காளைகள் பங்கேற்க தேவையான அனைத்து பயிற்சிகளையும் அவர்கள் அளித்து வருகின்றனர். காளைகளின் கால்கள், தசைகள் வலுப்பெற காலை வேளைகளில் நீச்சல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து மண் மேடுகளை கொம்பினால் குத்தும் பயிற்சி, காளைகளை சீண்டி பார்க்கும் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுக்குன்னு இந்த நாட்டு மாடுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதை எதுக்குமே பொலிக்கு யூஸ் பண்ணாமல், எதுவுமே யூஸ் பண்ணாமல் வருஷம் 35 நாள் கட்டி போட்டு அதுக்கு தேவையான தீனியில் கொடுத்து அதை அவுத்து விடாமே வச்சு வீட்டில் பாதுகாப்பாக ஒரு பாடி பில்டிங் எப்படி ரெடி பண்ணுறாங்களோ அது மாதிரி அந்த மாடை ரெடி பண்ணுறாங்க. காளைகளுக்கு அளிக்கப்படும் இந்த பயிற்சிகள் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு இன்னும் தீவிரப்படுத்தப்படும் என்று அவற்றை வளர்ப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கென காளைகளுக்கு சிறப்பு உணவுகள் வழங்கப்பட உள்ளது. கூடுதல் பயிற்சிகளும் அளிக்கப்பட உள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். அவர்களது நம்பிக்கையை காக்கும் வகையிலும் தமிழர்களின் பாரம்பரியம் கூறும் ஜல்லிக்கட்டை உலகம் அறியும் வண்ணம் கொண்டு செல்லும் வகையிலும் மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியுடன் விஜயகோபால்.